சிவவாக்கியார் பாடல்கள் விளக்கத்துடன் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய பாடல் 56 பார்க்க போகிறோம். தில்லை நாயகனும் அவன் திருவரங்கனும் அவன் எல்லையான புவனமும் ஏகமுத்தியானவன் பல்லும் நாவும் உள்ள பேர் பகுத்து கூறி மகிழுவார் வல்லபங்கள் பேசுவார் வாய்ப்பொழுத்து மாய்வரே. முன்னாலேயே நம்ம சொன்னோம், இவர் சமய நல்லிணக்கத்தை சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அதனால் இவர் என்ன சொல்கிறாரு, தில்லையில் இருக்கக்கூடிய நாயகனாகிய நடராச பெருமானும் அவன்தான், திருவரங்கத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவும் அவன்தான், எல்லையான புவனம், எல்லையற்ற இந்த புவனங்கள் இருக்கிறதே அது எல்லாமே இவர்கள்தான், இவர்களினுடைய உலகங்கள் தான். எல்லாரும் ஒரே விதமான முத்தியை தான் தருவார்கள். சிவபெருமானை வணங்கினாலும் திருமாலை வணங்கினாலும் ஒரே விதமான முத்தி பெற்றையே நாம் அடைவோம். அதை அறியாதவர்கள் ஏகமுத்தியானவன் என்றால் ஒரே முத்தியை தரக்கூடியவர்கள் தான் அவங்க. பல்லும் நாவும் உள்ள பேர் பகுத்து கூறி மகிழ்வார். பல்லும் வாயும் இருக்கக்கூடியவர்கள், அதாவது பேச்சு திறமை மிக்கவர்கள். இல்லை எனக்கு பேச தெரியும்னு சொல்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சிவன் வேறு அரி வேறு அப்படின்னு சொல்லி ரெண்டையும் பிரித்து பார்த்து வல்லபங்கள் பேசுவார். வல்லபம்னா வீணாக பெருமை பேசி கொண்டு திரிவார்கள். இவர்களுக்கெல்லாம் வாயில் புழுதான் புழுக்கும் அப்படின்னு ஒரு சாபம் தருவதை போல அவர் சொல்கிறார். புழு புழுத்து மாய்ந்து போவார்கள். அதனால் கடவுளை பற்றி தப்பு தப்பாக சொல்லி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்வது. எனக்கு தான் பேச தெரியும், நான் தான் ரொம்ப அறிவாளி, எனக்கு தான் எல்லாத்த பற்றியும் தெரியும் அப்படின்னுட்டு சிவனை பற்றியோ திருமாலை பற்றியோ இவங்க வேறு அவங்க வேறு அப்படின்னு வேண்டாத கருத்துக்களை எல்லாம் மக்கள் மனதிலே புகுத்தாதீர்கள். அப்படி நீங்கள் புகுத்துவீர்களேயானால் உங்களுடைய நாக்கிலே புழு புழுத்து இறந்து போவீர்கள் அப்படின்னு சிவவாக்கியார் குறிப்பிடுறாரு. அடுத்த பாடல் பாருங்கள். எத்திசைக்கும் எவ்வுயிர்க்கும் எங்கள் அப்பன் எம்பிரான் முத்தியான வித்துளை முளைத்தெழும் தவச்சுடர் சித்தமும் தெளிந்து வேத கோயிலும் திறந்த பின் அத்தனாடல் கண்ட பின் அடங்கல் ஆடல் காணுமே. 57வது பாட்டு. எத்திசைக்கும் எவ்வுயிர்க்கும் எங்கள் அப்பன் எம்பிரான், அதாவது 8 திசைகள்னு நம்ம சொல்கிறோம். அது அந்த 8 திசைகளுக்கும் எங்கள் அப்பன் இருக்கிறானே, என் தந்தையாக இருக்கக்கூடிய சிவபெருமான் தான் எம்பிரான், என்னை விட்டு நீங்காதவனாக இருக்கிறான். அவன்தான் நம்ம உடம்புக்குள்ளார வித்தாகவும் இருக்கிறான், உயிராகவும் இருக்கிறான். முத்தியான வித்துளே முளைத்தெழும் தவச்சுடர், அவன்தான் அந்த ஒளியாக இருக்கக்கூடியவன். நாம் என்ன பண்ணணும், நம்முடைய உடம்புக்குள்ளார வாலை அப்படின்னு ஒரு சக்தி இருக்கிறது. அந்த சக்தியை அறிந்து நாம் தியானம் செய்வோமே. ஆனால் அதை தான் நிறைய பேர் திரிபுர சுந்தரி தியானம், ஸ்ரீவித்யா தியானம் அப்படியெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. அந்த மாதிரி அம்பாளினுடைய தியானம் பண்ணணும் அப்படின்னெல்லாம் சொல்லுவாங்க. சிவன் என்றாலும் சக்தி என்றாலும் திருமால் என்றாலும் எல்லாம் ஒன்று தான். இந்த உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வாலை என்று சொல்லக்கூடிய அந்த அம்பாளை நாம் தியானம் செய்வோமே ஆனால் ஜோதி வடிவிலே இறைவன் நம் முன் தோன்றுவான். நம்ம சித்தம் நமக்கு அப்போ தெளிவடையணும், தெளிவடைந்து தியானம் பண்ணணும். அப்போ சித்தம் தெளிவடைந்து வேதமாகிய மந்திரமும் திறக்கணும். ரெண்டுமே ஒரே நேரத்திலே நிகழுமானால் அங்கு ஈசனின் திருநடனத்தை காணலாம். அப்போ நமக்குள்ள ஒரு மகிழ்வு தோன்றும், அமைதி கிடைக்கும் அப்படின்னு சிவவாக்கியார் குறிப்பிடுறாரு. அப்போ மந்திரங்களை நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கணும், சித்த தெளிவோடு சொல்லணும். ஒரு மயக்க நிலையில் சொன்னோம்னா பலன் கிடைக்காது. இந்த மாதிரி மந்திரங்களை சொல்லி சித்தமும் தெளிவடைந்து தியானமும் நாம் செய்து கொண்டும் இருப்போமே ஆனால் அங்கே ஈசனின் திருநடனத்தை காணலாம் என்று குறிப்பிடுறார். அடுத்த பாடல் 58. உற்ற நூல்கள் உம்முளே உணர்ந்துணர்ந்து பாடுவீர் பற்றறுத்து நின்று நீர்ப்பார் ஆபரங்கள் எய்துவீர் செற்றமாவை உள்ளவரை செருக்கறுத்திருந்திடும் இருந்திடில் சுற்றமாக உம்முளே சோதி என்றும் வாழுமே. செற்றமாவை உள்ளவரை செருக்கறுத்து இருந்திடில் சுற்றமாக உம்முளே ஜோதி என்றும் வாழுமே அப்படின்னு சொல்கிறார்.
உற்ற நூல்கள் உம்முளே உணர்ந்து பாடுவீர். படிக்க தகுந்த நூல்களை நாம் படிக்கணும். அப்படி நாம் படிக்க தகுந்த நூல்களை நாம் படித்தோன்னா அந்த நூல்கள் எங்கே இருக்குன்னா, நம்ம சில நூல்கள் படிக்கும்போதே நமக்கு புரியும், எல்லாமே நமக்கு தெரியும். அந்த மாதிரி தெரியுது அப்படின்னா அது நம்முடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நூல் தான், உள்ளத்திலே இருக்கக்கூடிய கருத்து தான். கொஞ்சம் அப்படி தூண்டி விடும்போது தெளிவாக நமக்கு தெரியுது. அதை உணர்ந்து நீங்கள் பாடுங்கள் அப்படிங்கிறாரு. அதாவது மற்றவர்கள் பாடிய பாடல்களை பாட வேண்டும் என்று மனப்பாடம் செய்து பாடாமல், நீங்களே உங்களுடைய உள்ளத்திலே எழக்கூடிய அந்த உணர்வுகளை வைத்துக்கொண்டு பாடல்களை நீங்களே உருவாக்கி உணர்ந்து பாடுங்கள். அப்படி நீங்கள் உலகப்பற்றை அறுத்து நின்றால் பராபரமான அந்த பரம்பொருள் உங்களுக்கு வீடு பெற்றி தரும். அதுக்கப்புறம் செற்றமாவை உள்ளவரை செருக்கறுத்திருந்திடில், நமக்கு தவறான வழிக்கு அழைத்து செல்லக்கூடிய அந்த செருக்கு, அந்த பகையை நாம் அறுத்துவிட்டு நிர்மலமாக, அப்படின்னா எந்த மலம் அப்படின்னா மாசு, எந்த விதமான மாசுகளும் குற்றங்களும் இல்லாமல் நாம் வாழ்வோமே ஆனால் இறைவனின் சுற்றமாக, இறைவனின் சொந்தமாக நமக்குள் ஜோதி வாழுமாறு நாம் இருக்கலாம் அப்படின்னு அவன் சொல்கிறார். இந்த உலகத்தில் நாம் வாழும்போது நம்முடைய சொந்தமாக சிவபெருமானே நமக்கு இருப்பார். வேறு சொந்தங்கள்லாம் நமக்கு தேவையே இல்லை. அப்படி அந்த சிவமே நமக்குள் சொந்தமாக ஜோதி வடிவமாக நமக்குள்ளே இருந்து நம்மை வாழ வைக்கும் அப்படின்னு குறிப்பிடுறாரு. அடுத்த பாட்டு 59. போதடா எழுந்ததும் புனலலாகி வந்ததும், போதடா எழுந்ததும் புனலதாகி வந்ததும், தாதடா புகுந்ததும் தானடா விளைந்ததும், ஓதடா 5 3 ஒன்றதான அக்கரம், ஓதடா ராம 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 என்னும் நாமமே அப்படின்னு சொல்கிறார். இதில் என்ன சொல்கிறாருன்னா, போதடா எழுந்து அப்படின்னா காலை நேரத்திலே நாம் எழுந்திருக்கிறோம் இல்லையா, அதாவது கண் விழித்த உடனே அப்படிங்கிற பொருளை வச்சுக்கலாம். நம்ம கண் விழிக்கிறது அப்படின்னா விழிப்பு நிலையிலே இருப்பது அப்படிங்கிறது பொருள். விழித்தல் அப்படின்னு சொல்லும் பொழுது வெறும் புலன்களின் மூலமாக விழித்தல் என்பது இல்லை, மனதின் மூலமாக நமக்கு ஒரு விழிப்புணர்வு வரும்போது நமக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். பஞ்சபூதங்கள் என்பது என்ன, நீராக வருவது எது, நெருப்பாக வருவது எது அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அது நாதவிந்து தத்துவமாய் நமக்குள் புகுந்து நெருப்பாகி விளைந்து நிற்கக்கூடியது என்ன என்பதை உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஓதடா 5 3 ஒன்றதான அக்கரம், அக்ஷரம், வார்த்தை, எழுத்துன்னு சொல்கிறோம்ல, அந்த எழுத்து அக்ஷரங்கள் அப்படின்னா எழுத்துன்னு நம்ம சொல்லுவோம். அகாரம் உகாரம் மகாரம், அந்த 3ம் சேர்ந்து தான் ஓம் என்ற ஓங்காரமாக மாறுகிறது. இந்த ஒரே எழுத்தான வித்திலே இருந்து தான் 5 3 8 உருவாகி இருக்கிறது. ஓம் உருவாகிறது 5 சிவய நமன்னு சொல்லலாம், ஓம் நம சிவாய சொல்கிறோம், 8 ஓம் நமோ நாராயணாய சொல்கிறோம். இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த உடலாக விளங்குகிறது என்பதை உணர்ந்து அதையே ராம மந்திரமாகி இருப்பதையும் அறிந்து ராமநாமத்தை ஓதி உயர்வடைவுங்கள் அப்படின்னு குறிப்பிடுறார். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், ராமநாமம் அப்படின்னு சொல்கிறது நமசிவாயம் என்பதில் இருக்கக்கூடிய 2வது எழுத்து. நாராயணாய அப்படிங்கிற இடத்துல ஓம் நமோ நாராயணாய நம்ம சொல்கிறோம்ல, அந்த ரா அந்த எழுத்து 2ம் சேர்ந்து தான் ராம அப்படின்னு வருது. இதை சொல்லும்போது சிவனுடைய மந்திரத்தையும் சொல்கிறோம், பெருமாளோட மந்திரத்தையும் சொல்கிறோம். 2ஐயும் சேர்த்து ஓம் அதையும் நாம் சேர்த்து சொல்லும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய உயர்வு மிக ஏராளமாக இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டார். அடுத்தது பாருங்கள், 60வது பாடல். அகாரமென்ற அக்கரத்துள் அவ்வு வந்து உதித்ததோ, உகாரமென்ற அக்கரத்தில் உவ்வு வந்து உதித்ததோ, அகாரமும் உகாரமும் சிகாரமின்றி நின்றதோ, விகாரமற்ற யோகிகள் வெறிந்துரைக்க வேணுமே.
அகாரமும் உகாரமும் சிகாரமின்றி நின்றதோ விகாரமற்ற யோகிகள் வெறித்துரைக்க வேணுமே அப்படின்னு சொல்கிறார். அகாரம் அப்படின்னா தமிழ் எழுத்துக்களில் கரம் காரம் கான் என்ற சாரியைகளெல்லாம் வரும். அப்படி வரும்போது நம்ம அகாரம்னு சொல்லுவோம், உகாரம் மகாரம் அப்படின்னு சொல்லுவோம், ஐகான் ஔகான் அப்படின்னு சொல்லுவோம், கான். இந்த மாதிரி நமக்கு நிறைய சாரியைகள் இருக்கின்றன. அதை தான் இவர் சொல்கிறாரு. அகாரம் என்ற எழுத்தில் ஓரெழுத்தான அ என்ற எழுத்து தோன்றியதோ அதை தான் அவ்வு தோன்றியதோ அப்படிங்கிறாரு. உகாரம் என்ற எழுத்தில் உடைமை அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்தான ஊ என்ற எழுத்து தோன்றியதோ இந்த இரண்டு எழுத்துகளும் சிகாரமின்றி தோன்றி இருக்க முடியுமோ? சிகாரம் அப்படின்னா எந்த எழுத்தும் நிற்காது அப்படிங்கிறத புரிந்து கொண்டு இந்த எந்த விதமான மன விகாரமும் இல்லாமல் யோகிகளாக இருக்கக்கூடிய நாம் தான் இதற்கு விடை காண வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். ஆ அப்படிங்கிறது வாயை திறந்தாலே எந்த முயற்சியும் இல்லாமல் தோன்றும். ஊ அப்படிங்கிறது ஒரு சிறு முயற்சியோட உதடு குவியும் போது ஊ தோன்றும். அப்படின்னு சொல்லும்போது அந்த ஓசை அப்படியே உதடுகளை மூடி ஓசையையும் மூடிவிடும். இவற்றில் உண்டாகும் ஒளியே சிவம் என்று குறிப்பிடுகிறார். ஒவ்வொரு எழுத்தும் ஒரு ஒளி வடிவம் பெற்றது. அதனால் இதை தான் நாம் சிவம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மூன்றும் தானே தோன்றி யாருமே அந்த மூன்றையும் தோற்றுவிக்கவில்லை, தானாகவே தோன்றி இந்த உலக இயக்கத்தை நடத்தி இந்த இயக்கம் ஒடுங்குமாறு இருக்கவும் செய்யும். அதனால் இறைவனின் செயல்களை குறித்ததால் சிவமாகிய சிவன் எழுத்து அந்த ஓம் என்ற எழுத்தாலேயே பெருமை பெறுகிறது அப்படின்னு சிவவாக்கியார் குறிப்பிடுகிறார். ஓம் நம சிவாய. தொடர்ந்து நீங்கள் கேளுங்க. நாம் சிவவாக்கியாரை பற்றி தான், இந்த பாடல்களை பற்றி தான் தொடர்ந்து நாம் படித்து கொண்டு வருகிறோம். தொடர்ந்து பாருங்க, கேளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.